கண்ணீர கட்டுப்படுத்த முடியாம தவிச்ச மணிகண்டன். உதவி இயக்குனர் கிட்ட பட்ட அவமானம். நடிகர் மணிகண்டன் தமிழ் சினிமாவுல வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. இவர நடிகர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டும் அடக்கிட முடியாது. இவரு தன்னோட தெளிவான சினிமா அறிவுனால படங்களுக்கு வசனங்கள் எழுதுறது, டப்பிங் குடுக்கறது, படங்களோட திரைக்கதை எழுதுறது, இயக்குறது அப்படின்னு மணிகண்டன் ஒரு சினிமாக்காரரா தன்னை கூடுமான வரைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியான நிலையில மணிகண்டன் தான் சினிமாவுல நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல ரொம்பவும் மோசமான அனுபவத்த எதிர்கொண்டிருக்காரு. இது தொடர்பா அவரே பேசியிருக்காரு. குட் நைட் படத்துக்கு முன்னாடி மணிகண்டன் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும், அது எல்லாமே 2 இல்லன்னா அதுக்கு மேற்பட்ட கதாநாயகர்கள் நடிப்புல உருவான படம் அப்படிங்கிறதால, மணிகண்டன் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ரீச் ஆகல. ஜெய் பீம் படத்துல சூர்யாவ விடவும் இவரோட நடிப்பு தான் அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு விமர்சகர்கள் நெறைய பேர் சொன்னாலும், சூர்யா இருந்ததால சூர்யாவோட நடிப்பு தான் பெரும் கவனத்த ரசிகர்கள் மத்தியில ஈர்த்துச்சு. ஆனாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளுக்கும், கௌரவத்துக்கும் மணிகண்டன் தகுதியானவரு அப்படின்னு சூர்யா தெரிவிச்சிருந்தாரு. இப்படியான நிலையில மணிகண்டனோட நடிப்புல வெளியாகி போன வருஷம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற படம் குட் நைட். இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்ததால ரசிகர்கள் மத்தியில மணிகண்டனுக்கு தனி வரவேற்பு இருந்துச்சு. அப்புறம் போன வருஷமே மணிகண்டனோட இன்னொரு படமான லவ்வர் படத்தின் மூலமா அவருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பும் கிடைச்சது. இதனால மணிகண்டன் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை கட்டாயம் பார்க்கலாம். அவரோட கதை தேர்வு யதார்த்தத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய நம்பிக்கைய அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படியான நிலையில கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி மணிகண்டன் நடிப்புல வெளியான படம் குடும்பஸ்தன். இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வெற்றி படமா மாறியிருக்கு. படம் வசூல் ரீதியாவும், விமர்சன ரீதியாவும் வெற்றி படமா மாறுச்சு. மணிகண்டன் இப்போ சினிமாவுல நெறைய பேர் கவனிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா, அவரோட ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப பெரிய அவமானங்கள சந்திச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் ஒரு சம்பவத்த நினைவு கூர்ந்திருக்காரு. அதாவது ஒரு தடவ நடிக்க செட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கிருந்த உதவி இயக்குனர்கள் மணிகண்டனுக்கு ஒரு கதாபாத்திரத்த குடுத்து, அதுக்கான காஸ்டியூமும் குடுத்திருக்காங்க. இப்படியான நிலையில அங்க வந்த இன்னொரு சீனியர் உதவி இயக்குனர் மணிகண்டன பார்த்து, "யாருடா இவன்? இவனுக்கு யாருடா இந்த காஸ்டியூம் குடுத்தது? இவன் மூஞ்சிய பாத்தியா?" அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கேவலமா மணிகண்டனோட தோற்றம் பத்தி பேசியிருக்காரு. இதனால மணிகண்டன் தான் போட்டுட்டு இருந்த காஸ்டியூம கழட்டி குடுத்துட்டு அங்கிருந்து வெளியேறிட்டாரு. அங்கிருந்து வெளிய வந்த மணிகண்டன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால அழுகைய கட்டுப்படுத்த முடியல. கண்ணீரோட அங்கிருந்து வெளிய வந்தவர பார்த்த சில பேரு, "என்னாச்சு? ஏன் அழுகுற தம்பி?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா மணிகண்டன் அவங்க யாருக்குமே பதிலே குடுக்கலையாம். இந்த விஷயத்த மணிகண்டன் வெளிய சொன்னதுக்கு பின்னாடி இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நெறைய பேரு ஷாக் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்ன ஒரு இயக்குனர் அடிமை மாரி நடத்தினதாவும் சொல்லி கண் கலங்கியிருக்காரு மணிகண்டன். ஒரு இயக்குனர் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தப்போ, அவர் என்ன பயன்படுத்தின விதம் ரொம்பவுமே மோசமா இருந்துச்சு. பொதுவெளியில சொல்லவே முடியாத அளவுக்கு அவர் என்ன ரொம்பவும் பயங்கரமா கொடுமைப்படுத்தினாரு. ஒரு நாள் அவரோட ஃபோன காணல. அவரோட ஃபோன கண்டுபிடிக்க என்னோட ஃபோன்ல இருந்து அவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணப்போ, ஒரு சோஃபாவோட இடுக்குல அவரோட ஃபோன் சிக்கி இருந்தத பார்த்தேன். அவரோட மொபைல நான் எடுக்க போகும்போது, அவர் என்ன வந்து தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட ஃபோன நான் எடுத்துட்டேன். அதுல என்னோட நம்பர அடிமை நம்பர் 1 அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. நான் அத பார்த்துட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதும், சும்மா காமெடிக்கு அப்படி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. அதுக்கு பின்னாடி நான் அவர்கிட்ட இருந்து வெளிய வந்துட்டேன் அப்படின்னு அந்த பேட்டியில ரொம்பவே மனம் உடைஞ்சு பேசியிருக்காரு மணிகண்டன்.